கோசை பிடிக்கிறதுக்காக போலீஸ் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கோசுக்கு எதிராக கோசை போட்டுக்கிட்டு ஜனங்க எல்லாரும் எங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்கண்ணே. என்ன பண்றது? என்ன பாருண்ணே, என்னை விட்டு போயிடாதுண்ணே, உன்னை சாக விட மாட்டேனே. பேசுனே பேசுனே, யாருனே பண்ணது, யாருன்னு ஒண்ணு இப்படி பண்ணது, எந்த படுபாவின இப்படி பண்ணா? பேசுனே பேசுனே, சொல்லுண்ணே. அண்ணே அண்ணே என்னாச்சுண்ணே? அண்ணே பேசுறேன். அண்ணே யாருன்னு ஒண்ணு இப்படி பண்ணது? நான் பாத்துக்கிறேன். அண்ணே அண்ணே பேசுறேன். சொல்லுண்ணே. அண்ணே பேசு. அண்ணே அண்ணே பேசுற, என் கூட பேசுற, என் கூட பேசுற, என்னோட ஏன்னா போன யாருன்னு ஒண்ணு இப்படி பண்ணது? என்னால காப்பாற்ற முடியல. என்னால அதை கடை திறந்து பாருங்க, என்னை விட்டு போயிடாத, கடை திறந்து பாருங்க, என்னை விட்டு போயிட்டு யாருட இருக்கா? எனக்கு யாருட இருக்கா? அண்ணா ப்ளீஸ், அண்ணா எதிரிட, அண்ணா எதிரிட, அண்ணா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். இந்த கோபுரத்தை நான் படத்துல தான் பார்த்துருக்கேன், கிட்ட போய் பார்த்ததே கிடையாது. மஸ்ட் சீ சம்டைம். வேகா சிட் ஃபண்ட் மேனேஜரின் கொலையில் ஏசிபி போஸ் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும்
மாமா இங்க பாருங்க மாமா. என்ன? டிவில என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மாமா. என்ன மாமா இது? அநியாயம் மாமா. நேர்மையா இருக்கிற எல்லா ஆபீசருக்கும் வர்ற சோதனை தாமா இது. உன் புருஷன் மேல எந்த தப்பு இல்லைன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டான் போகுது. என்ன என்னங்க இது பிரசவ வலிதாங்க. எப்படியே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். முன்பக்கம் வேணா பின்பக்கமா போயிடும். வீட்டுக்கு தகவல் சொல்ல வேணாமா? வேணாம். அண்ணன் மேல அநியாயமா சுமத்தப்பட்ட அந்த பழிய தொடச்சாகணும். அது வரைக்கும் யாருக்கும் தெரிய வேணாம். ஏசிபி பாஸ் உயிரோடு இருக்கிறதா எல்லாரும் நினைக்கணும். உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? மறுபடியும் பொண்ணுதான். ஏன்னா உனக்கு பையன் தானே இல்ல? அதான் நீ இருக்கே. நீ பிறந்ததுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவன் நான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தம்பி மாதிரி தோன்றதில்லை, என் மகன் மாதிரி தான் தோணும். சுடு அப்படியே போஸ உரிச்சு வச்சிருக்காமா. தாத்தா முதல்ல அப்பா போன் பண்ணுங்க, நான் பேசணும். அப்பா லைனே கிடைக்க மாட்டேங்குதுமா. ஹலோ அம்மா டாடி எங்க? டாடி டியூட்டியில் இருக்காருமா. எனக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கான். பாப்பா அப்படியே குட்டி டாடி மாதிரி இருக்கான். டாடி கிட்ட சொல்லிடுன்னு. குடுமா, நான் பேசுறேன். எங்கடா போய் தொலைஞ்ச? உங்க அண்ணனை பத்தி எந்த தகவலும் இல்ல. அண்ணன் டியூட்டி விஷயமா வெளியூர் போயிருக்காருப்பா. நீ டியூட்டி விஷயமா போயிருக்கான்னு சொல்ற, ஆனா பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு போலீஸ்ல சொல்றானுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலடா. அண்ணன் என்னைக்குமே நேர்மைக்காக உயிரை கொடுக்குறோம்ப்பா. ஆனா ஊருக்கு தெரியலையே. உண்மை என்னன்னு சீக்கிரமே தெரியும். நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. அவனை எப்படியாவது கூட்டிக்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு வர்ற. சரிப்பா. யாருன்னு எப்படி பட்டது? யாருன்னு எப்படி பட்டது? யாருன்னு எப்படி பட்டது? இது தினேஷோட டாலரா? என் அண்ணனை கொன்னது யாரு?
என் அப்பா மாதிரி நினைச்ச என் அண்ணனை கொன்னது யாரு? சொல்லு! உமாபதியும் ஈஸ்வரமணியும் அவங்களுக்கு உதவி பண்ணது யாரு? உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிய சாகடிக்கிறதுல தப்பே இல்லடா.